கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தின் 25வது வசனத்திலே வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் என்று குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள். இந்த தண்டனை பாவம் செய்தவர்களுக்கு மாத்திரம் ஏற்படாது, மாறாக எல்லோருக்கும் இந்த தண்டனை ஏற்படும் என்றும், மேலும் அல்லாஹ்வினுடைய தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்ற 2 செய்திகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் குறைகள் செய்து, அதே போன்று இறைவன் தடை செய்த காரியங்களில் நாம் எல்லை மீறி வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தண்டனைகள் என்பது இந்த பூமிக்கு இறங்க ஆரம்பித்து விடும். இந்த தண்டனை என்பது அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் இலக்கு வைத்து வரக்கூடியது அல்ல, மாறாக அந்த சமூகத்திலே வாழுகின்ற நல்லவர்களையும் அந்த தண்டனை தாக்கிவிடும். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னாவாகும். அதனால் தான் இஸ்லாத்திலே ஒரு சமூக நன்மைக்காக பாவம் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கடமையை இஸ்லாமிய மார்க்கம் முக்கியமான ஒரு அம்சமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அன்ஹலிகு வஃபீனா ஸாலிஹூன், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே நல்லவர்கள் வாழுகின்ற கட்டத்திலும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அப்ப நல்லவர்களும் தீயவர்களும் கலந்து வாழுகின்ற ஒரு சூழலில் நாங்கள் அழிக்கப்படுவோமா? நல்லவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் தானே, அதனால் அழிவு ஏற்படுமா என்று கேட்ட நேரத்தில் நஅம் இதா கஸுரல் ஹபது, பாவங்கள் அதிகரித்தால், தீமைகள் எல்லை மீறினால் அந்த அழிவு நல்லவர்கள் இருந்தாலும் அங்கும் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் குறித்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய கடந்து போன சமுதாய மக்களுடைய அழிவுகள் பற்றி பேசியிருக்கிறான். சமூது என்ற சமுதாயம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தார்கள். அவர்களின் போதனைகளை எல்லாம் தூக்கி வீசினார்கள், அநியாயம் செய்தார்கள், அக்கிரமங்கள் செய்தார்கள், பாவங்கள் செய்தார்கள். விளைவாக அல்லாஹ் அவர்களை அழித்தான். பெரும் பூகம்பத்தின் மூலமாகவும் பெரும் பேரிடியின் மூடாகவும் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதாக குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம். இதே போன்றுதான் ஆதி என்ற சமுதாயம், அவர்களும் மிகப்பெரிய பாவங்களிலே ஈடுபட்டார்கள், குற்றங்கள் செய்தார்கள், தீமைகள் செய்தார்கள், அநியாயங்களிலே எல்லை மீறி போனார்கள். விளைவாக அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்தான். அவன் அழிப்பதற்கு பிரயோகித்த அவனுடைய படையாக கடும் குளிர் காற்றை, மலட்டு காற்று என்று அல்லாஹ் சிலாகித்து பேசுகின்ற அந்த காற்றை கொண்டு அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதே போன்றுதான் நூஹ் நபியுடைய சமுதாயம், அவர்கள் செய்த அக்கிரமத்தின் மூலமாக, மிக பெரும் வெள்ள பிரளயத்தின் மூலமாக அழிக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த வரலாறுகள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லுகின்ற பொதுவான ஒரு பாடம், இறைவனுடைய விஷயத்தில் மனிதர்கள் பாவங்கள் செய்கின்ற கட்டத்திலே அது அவனுடைய தண்டனையை இந்த பூமிக்கு கொண்டு வருகின்ற ஒரு செய்தியாக அது அமைகிறது என்ற ஒரு பேருண்மையை இந்த வரலாற்று தகவல்களின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதன் பாவம் குறித்த ஒரு எச்சரிக்கையை தனக்குள் அவன் உருவாக்கி கொள்ள வேண்டும். மறுமை நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உறவுகளை விட்டு விரண்டோடுகின்ற ஒரு நாள். இன்றைக்கு உலகத்தில நமக்கு கஷ்டத்திலே கை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? நமது தாய், தந்தை, சகோதரர்கள், பிள்ளைகள். இவர்கள்தான் நம்முடைய மிகப்பெரிய உறவுகளாக, எங்களோடு பின்னி பிணைந்த உறவுகளாக இருப்பார்கள். மறுமையினுடைய காட்சியை பார்த்து, அங்கே தீயவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் வடிவங்களை பார்த்து திகிலடைந்து போன மனிதன் அந்த நேரத்திலே அவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்விடத்திலே வாழ்க்கை வாழ்வதற்கான வேண்டுகோளை அவன் நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டான். மன்னிப்பைய கூட அந்த கட்டத்தில் அவன் எதிர்பார்க்க மாட்டான். மீண்டும் திரும்பி வாழ்வதற்கான அவகாசத்தை இறைவா எனக்கு தந்துவிடு என்ற அந்த வேண்டுகோளை முன்வைக்க மாட்டான். யாலைத்தனி குந்து துராவா, நான் மண்ணாக இருக்க வேண்டுமே, மண்ணாக மணலாக நான் மாற இருக்க வேண்டுமே. மனிதனாக படைக்கப்பட்டு ஒழுங்காக வாழாமல் பாவம் செய்து அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கேள்வி கணக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக நான் தண்டனை அனுபவிப்பதை விட நான் மண்ணோடு மண்ணாக
மாறியிருக்க வேண்டுமே என்றுதான் மனிதன் அல்லாஹ்வின் தண்டனையை பார்த்து அச்சப்பட்டு ஆசைப்படுவான் என்பதை இந்த குர்ஆனிய வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் பாவங்கள் தொடர்பான ஒரு மிக பெரும் எச்சரிக்கை நமக்குள் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் ஒரு ஈமானுடைய நிழலில் வாழக்கூடியவன் பாவம் குறித்த விடயத்தில் மிகப்பெரிய முன் எச்சரிக்கையாக அவன் இருந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் என்பது ஈமானிய பலவீனத்தினூடாக பிறக்கின்ற ஒரு மிகப்பெரிய அநியாயமாகும். பாவங்கள் என்பது இறைவன் அங்கீகரிக்காத, இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காத, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையாக அந்த அம்சம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவிலே பாவங்கள் குறித்து சில பாவங்களை அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பாவங்களுக்கு நரகந்தான் தண்டனையாக கிடைக்கும் என்ற செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த செய்திகளில் ஒரு சில செய்திகளை இந்த இடத்தில் நாம் நினைவூட்ட வேண்டும். அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், வ அஹ்லுன் நாரி ஹம்ஸத்துன், நரகவாசிகள் 5 குழுவினராக இருப்பார்கள். நரகவாசிகள் 5 குழுவாக இருப்பார்கள். அதிலே முதலாவது குழு யார் என்று சொன்னால் அல்-லைஃப் அல்லதி லா ஸப்ர லஹு அல்லதீன ஹும் ஃபீஹிம் தபஅன் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலா. சில மக்கள் இருப்பார்கள், ஒரு பொம்மைத்தனமான வாழ்க்கை வாழ்வார்கள். குடும்பத்தை பற்றிய ஒரு தேடல் அவர்களுக்கு இருக்க மாட்டாது. பொருளாதாரத்தை பற்றிய எந்த கவலையும் இருக்க மாட்டாது. குறிப்பாக அவர்களுக்கு சிந்தனையை பயன்படுத்தாமல் ஒரு பொம்மைத்தனமாக வாழக்கூடிய மக்கள் இவர்கள் நரகவாதிகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனித சிந்தனை இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை திட்டத்தை முறையாக பிளான் பண்ணி அந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பஸ்தன் தன் மனைவியோடு எப்படி வாழ வேண்டும், குழந்தை கிடைக்கின்ற போது அந்த குழந்தை எப்படி பராமரிக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கையில் தனக்குரிய வகிபாகம் என்ன என்ற ஒவ்வொரு விவகாரங்களிலும் முறையான திட்டமிடலோடு மனித வாழ்க்கை நகர வேண்டும். இதே நேரத்தில் இந்த எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனிதன் தன் சிந்தனையை அறிவை பயன்படுத்தாமல் வெறுமனே ஒரு பெருமானமற்ற வாழ்க்கையை வாழுவான். அவனுடைய குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை, அவனுடைய பொருளாதார தேடலை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஒரு வித்தியாசமான கோலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அது சில நேரம் மிருக வாழ்க்கை போன்ற வாழ்க்கையாக இருக்கு. மிருகங்களுக்குத்தான் சிந்திப்பதற்கும் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அறிவு அதற்கு நிச்சயமாக கிடையாது. இந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் நரகத்தில் அந்த குழுவினரில் முதலாவது நிலையை அடைவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பாவம், அந்த பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இரண்டாவது நபர் அல்-ஹாயின், நம்பிக்கை துரோகி. எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், லா யக்ஃபா, அந்த நம்பிக்கை துரோகம் செய்வது, அந்த செய்ய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு அடங்காத நிலையில் இருப்பான். வஇன் தக்க இல்லா ஹானஹு, ஒரு அற்பமான விஷயமாக இருந்தாலும் அதிலும் துரோகம் செய்ய வேண்டும், நம்பிக்கை துரோகத்தை செயற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையினால் பிணைக்கப்பட்டவனாக அந்த மனிதன் இருப்பான். இன்றைக்கு சமூக வாழ்க்கையிலே நிறைய நம்பிக்கை துரோகிகளை நாங்கள் அவதானிக்கலாம். பிசினஸ்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடைபெறுவதுண்டு. நம்பி பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் காசுகளை ஒரு பிசினஸுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்து விடுவோம். திடீரென்று அவற்றை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விடுவார்கள். மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். கணவன் மனைவி, இந்த வாழ்க்கையில் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் நடக்கின்றன. கணவனுக்கு தெரியாமல் மனைவியினுடைய பிழையான நடைமுறைகள், அதே போன்று கணவன் மனைவிக்கு தெரியாமல் நடக்கின்ற நம்பிக்கை மோசடிகள், இப்படி பல்வேறுபட்ட துரோக செயற்பாடுகள் கணவன் மனைவி வாழ்க்கையில் நாளாந்தம் பல்கி பெருகிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இந்த விடயத்தில் மிகவும் கவனமாகவும் நமது சிந்தனையை அதிகமாக செலுத்த வேண்டிய பகுதியாகவும் இந்த விஷயம், இந்த நம்பிக்கை துரோகம் என்பது இருக்கிறது. இதே போன்றுதான் கொடுக்கல் வாங்கல்களிலே தொடங்கி கடைசியாக திருமணம் போன்ற விடயங்களில் கூட நிறைய நம்பிக்கை துரோகங்கள், மோசடிகள் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சில மக்கள் இந்த நம்பிக்கை துரோகத்தினால் அதற்கு அடிமைப்பட்டு அற்ப விஷயங்களிலும் நேர்மை தவறி நம்பிக்கை துரோகமாக
நடக்கின்ற சூழலை நாங்கள் பல மக்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் நரகவாதிகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வடிவம்தான். ஒரு மனிதன் இறைவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கின்ற கட்டங்களும் இருக்கின்றன. இந்த வாழ்க்கை யாரு தந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் உழைக்கிறோம், நாம் தேடுகிறோம், விரும்பிய அடிப்படையில் வாழுகிறோம். இந்த வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த நியமத்துகளும் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் ஆகும். இந்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த நியமத்தை வழங்கிய ரப்பை மறந்து விடுகிறான். அவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்திலே அவன் மிகப்பெரிய குறைவுகளை ஏற்படுத்தி விடுகிறான். சில நேரங்களில் அல்லாஹுவை தொழாத மக்கள் இருப்பார்கள். இது மிக பெரும் நம்பிக்கை துரோகமாகும். அல்லாஹ் தந்த அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுவை நினைத்து அவனுக்கு ஒரு நாளைக்கு 5 தடவைகள் தொழுவதற்கு ஒரு மனிதன் முற்படவில்லை என்றிருந்தால் அல்லாஹுக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகத்தில் இதுதான் முதன்மையான ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தொழுகையை விட்டு இறைவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன் இபிலிசை விட மிக பெரும் கெட்டவனாக இருக்கிறான். தொழுகையை விட்டவன் இபிலிசை விட மிக கெட்டவன். காரணம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுஜூத் செய்யுமாறு இபிலிசுக்கு சொன்னான். இபிலிஸ் மறுத்து விட்டான். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதை அவன் மறுக்கவில்லை. மாறாக ஆதம் என்ற இந்த மனிதனுக்கு சுஜூத் செய்வதைத்தான் இபிலிஸ் மறுத்தான். அல்லாஹ் அவனை சபிக்கப்பட்டவனாக மாற்றி விடுகிறான். அதே நேரத்திலே இந்த மனிதன் தன் ரப்பை சுஜூது செய்வதை, அவனுக்கு சாஷ்டாங்கம் புரிவதை ஒரு மனிதன் தவிந்து கொள்கின்றான் என்றால் இபிலிசை விட இவன் ஒரு கேடுகட்ட நிலையில் தான் இருக்கிறான் என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. எனவேதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எந்த நிலைகளிலும் இந்த நம்பிக்கை துரோகம் என்பதை, அது மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது இறைவனோடு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகம் என்பது அது நரகவாதிகளுடைய அடையாளம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு உணர்த்துகிறார்கள். இதே போன்றுதான் மூன்றாவது, ரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி. ஒரு மனிதன் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அவனுடைய சிந்தனை முழுக்க ஒரு மனிதனுடைய குடும்பத்தை சீரழிப்பதிலும் ஒரு மனிதனுடைய சொத்துக்களை அபகரித்து அதை நாசப்படுத்துவதிலும் இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு குடும்ப சிதைவுகளுக்கு, குடும்ப பிணக்குகளுக்கு ஒரு மனிதன் காரணமாக அமைகின்ற விடயம் இன்று பரவலாக இருக்கிறது. போன் கலாச்சாரத்துக்கு பின்னால் நிறைய வாழ்க்கையில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நிறைய வாழ்க்கைகள் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பிழையான உறவு முறைகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றன. இப்படியான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு நல்ல அடிப்படையில் போன ஒரு குடும்பத்தை பிழையான அடிப்படையில் அவன் அந்த குடும்பத்தை சிதைத்து அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வருவதற்கும் அல்லது மான அடிப்படையில் அந்த குடும்பம் மானம் இழந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய செயற்பாடு அமைந்திருக்குமேயானால் அவன் தெளிவான நரகவாதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய செல்வம், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள், அதிலே ஒரு காழ்ப்புணர்வு ஏற்பட்டு பொறாமை ஏற்பட்டு இதை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் பல யுக்திகளை கையாண்டு அந்த பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அழிவை ஒருவன் உருவாக்குவானாக இருந்தால் நிச்சயமாக அவன் நரகவாதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவைகளெல்லாம் சமுதாயத்திலே பாரிய அளவுக்கு உணரப்படாத பாவங்களாக பல்கி பெருகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாசி என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களாக இந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்றுதான் நாலாவது மனிதன், ஒன்று பொய்யனாக இருப்பான் அல்லது கஞ்சனாக இருப்பான். இது இரண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் களையெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட விஷயங்களாகும். ஒரு மனிதன் ஒரு ஈமானிய நிலையில் வாழக்கூடியவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசக்கூடியவன், எப்பொழுதும் கலிமாவோடும் திக்ரோடும் தன் நாவை பழக்கப்படுத்தி கொண்டவன் எப்படி பொய் பேச முடியும்? மார்க்கத்தில் எப்படி அவன் உண்மைக்கு புறம்பாக பேச முடியும்? எனவேதான் இஸ்லாம் அவனை நரகவாதி என்று சொல்லி இருக்கிறது. சில மக்கள் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொய் பேசிக்கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்றால்
ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபன், அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். அல்லாஹ் ஒருவனை பொய்யன் என்று எழுதினால் சின்ன அற்பமான விஷயங்களிலும் அதிலே பொய் சொல்வதற்கு எந்த விதமான தேவையும் 100% இல்லை என்றிருந்தாலும் அந்த விஷயங்களிலும் பொய் சொல்லுவதை அவன் அதற்கென்றே எடிட் ஆகிவிட்ட ஒரு மனிதனாக மாறிவிடுவான். எனவே அல்லாஹ் ஒருவனை பொய்யன் என்று எழுதினால் அவன் நாவில் இருந்து வரக்கூடிய அனைத்தும் பொய்யாகவே அமைந்துவிடும். எனவே தான் இஸ்லாம் இவனுக்கு நரகத்தை மிகப்பெரிய ஒரு தண்டனையாக வழங்குகிறது. அதே போன்றுதான் கஞ்சத்தனம் என்பதும் சென்று போன சமுதாய அழிவுக்கு அது ஒரு காரணம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை நான் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்பட வேண்டிய பகுதிகளை கணக்கிட்டு முறையாக அந்த செலவீனங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். கஞ்சத்தனம் என்பது ஒரு மூமினுடைய அடையாளமாக எந்த கட்டத்திலும் அமைய முடியாது என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. இது 4வது. 5வது நபர்தான் ஒழுக்கங்கெட்டு மானம் கெட்டு வாழ்பவன். தன்னுடைய குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், அல்லது சமூகவியல் சார்ந்த வாழ்க்கையோடு இருந்தாலும் சரிதான், எப்பொழுதும் கதையிலே, பேச்சிலே, நடையிலே, நடவடிக்கைகள்ல எதிலையும் அவனுடைய ஒழுக்கத்தை பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவனை அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாசியுடைய பட்டியலிலே சேர்த்திருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். எனவே இந்த 5 நபர்களும் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே இங்கு சொல்லப்பட்ட பாவங்கள் மனித சிந்தனையில் பெரிய பாவங்களாக பார்க்கப்படுவது இல்லை. சமூக பார்வையில் அற்ப பாவங்களாக அல்லது பாவமே இல்லை என்று கருதக்கூடிய அளவுக்கு மனித செயற்பாடுகளிலே மலிந்து காணப்படுகின்ற ஒரு அம்சமாக இவைகள் காணப்படுகின்றது. எனவே ரசூலுல்லாஹ் இந்த விஷயங்களை குறித்து கடுமையான எச்சரிக்கை செய்திருப்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் அறிய முடிகிறது. இதே போன்றுதான் இந்த பாவத்தின் விளைவு எதுவரைக்கும் இந்த மனிதனை துரத்தும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள் குர்ஆனிலே அல்லாஹ் வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா, யாராக இருந்தாலும் மனித குலத்தில் யாராக இருந்தாலும் அது நபிமார்களாக இருந்தாலும் சரிதான், ரசூல்மார்களாக இருந்தாலும் சரிதான், வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா, அவர்கள் நரகத்துக்கு வராமல் அவர் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. நரகம் என்ற அந்த இடத்துக்கு வராமல் அந்த இடத்தை கடக்காமல் சொர்க்கம் நுழைய முடியாது. அங்கேதான் அல்லாஹ் நரகத்துக்கு முதல் நரகம், அதுக்கு பின்னால் தான் சொர்க்கம். நரகத்துக்கு மேலால் சிராத் என்ற ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தில் கடந்துதான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பது இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. எனவேதான் பாவம் செய்யக்கூடிய மனிதன் அவன் தொழக்கூடியவனாக இருப்பான், நோன்பு நோக்கக்கூடியவனாக இருப்பான், ஹஜ்ஜிக்கு போய் வந்தவனாக இருப்பான், உம்ராவை விடாமல் அதிக உம்ராக்கள் செய்தவனாக இருப்பான், பள்ளியோட தன்னுடைய நேரத்தை கழிக்கக்கூடியவனாக இருந்திருப்பான். அதே நேரத்தில் பாவங்களிலே அவன் ஈடுபட்டிருந்தால், குற்றங்களிலே ஈடுபட்டிருந்தால், அநியாயங்களிலே ஈடுபட்டிருந்தால், அதற்காக அவன் மன்னிப்பு தேடாமல் வந்திருந்தால், அல்லது மன்னிப்பு கேட்டு சில நேரம் இறைவன் அவனை மன்னிக்காத நிலையில் அவன் அந்த பாலத்தை கடக்க வருகின்ற கட்டத்திலே அந்த பாலத்தில் அவன் விழ வேண்டிய ஒரு மிக பெரும் சூழல் ஏற்படும். அல்லாஹ் நல்ல மக்களுக்கு அந்த பாலத்தில் கடக்கின்ற நேரத்தில் ஒளியை கொடுப்பான். குர்ஆன் சொல்லுகிறார் அது இருண்ட நிலையில் இருக்கும். அல்லாஹ் மூமினான முஸ்லிமான மக்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் பிரகாசத்தை கொடுப்பான். அந்த நேரத்தில் தான் இந்த பாவவாளிகள் அந்த பிரகாசத்தோடு அந்த பாலத்தை கடக்கின்ற அந்த மூமினான மக்களை பார்த்து உங்களுடைய பிரகாசத்தை எங்களுக்கு தாருங்கள், எங்களின் பக்கம் திரும்பி பாருங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் என்பதை குர்ஆனிய வசனத்தின் மூலமாக நாங்கள் புரிய முடிகிறது. எனவே அவரவர் செய்த பாவத்தின் அளவுக்கு ஏற்ப அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள். சிலருக்கு 5 வருடம், சிலருக்கு 10 வருடம், சிலருக்கு 25 வருடம், சிலருக்கு 50 வருடம், சிலருக்கு லட்ச வருடங்கள். அவரவர் செய்த பாவத்தின் சுமைக்கு ஏற்ற வகையில் அந்த நரகத்தில் விழக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படும் என்பதை அந்த வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறான். எனவே பாவம் என்பது நாம் சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் அந்த நரகத்தில் அந்த பாலத்தில் வரைக்கும் அது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எனவே எல்லாம் வல்ல இறைவன் பாவம் என்ற இந்த பகுதியில் இருந்து எங்களை முழுமையாக விடுவித்து ஈமானோடும் இஹ்லாஸான அடிப்படையிலும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய நிலைகளிலும் நமது வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பஅதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவம் குறித்து ஒரு மூமின் தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த விடயத்தில் என்ன உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அழகாக கற்றுத் தந்திருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசியத்தி அதாபு. ஒருவன் ஒரு பாவம் செய்கிறான், மீண்டும் ஒரு பாவம் செய்கிறான், அவனுக்கு பாவத்தின் வாசல்கள் மிக லாபகமாக நுழையக்கூடிய வகையில் இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அவனை அல்லாஹ் தண்டித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தமாகும். இன்றைக்கு ஒரு பாவம் செய்கிறான், நாளைக்கு ஒரு பாவம், மறுநாள் ஒரு பாவம், இப்படி நாளாந்தம் பாவம் செய்வது அவனுக்கு இலகுவாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அவனை தண்டித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தமாகும். அல்லாஹ் அவனை விட்டு பிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திஸ் ஸமா, சில மக்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட உபதேசங்களை அவர்கள் மறந்ததனால், அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட உபதேசங்களை மறந்து வாழ்வதனால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வானத்தின் பூமியினுடைய எல்லா ஃபதஹ்னா அலைஹிம் குல்ல ஷைஇன், எல்லா வழிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து விடுகிறான். வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் கிடையாது, எல்லா விஷயங்களிலும் 100% மகிழ்ச்சியோடு வாழுகின்ற சூழலை அல்லாஹ் அவளுக்கு ஏற்படுத்தி விடுகிறான். ஃபதஹ்னா அலைஹிம் குல்ல ஷைஇன், எல்லாவற்றையும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அந்த திறந்து கொடுத்ததன் பின்னாலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அவங்களுக்கு இருக்க மாட்டாது, மார்க்கத்தை பற்றிய எந்த விடயங்களும் அவருடைய சிந்தனைக்கு வர மாட்டாது. பாவங்களுக்கு மேல் பாவங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருப்பார்கள், அது அவளுக்கு இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கும். இந்த கட்டத்திலே திடீரென்று அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையை அவளுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் திடீரென்று அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அந்த நேரத்தில் அவர்கள் நிராசை அடைந்து போவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒருத்தர் அல்லாஹுவை மறந்து வாழுகிறார், அல்லாஹ் சில மக்களுக்கு சில சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனை கொடுக்கிறது அவன் திருந்தி வாழணும் என்பதற்காக. சில நேரம் ஒரு நல்ல ஈமானோடு வாழக்கூடியவனுக்கு திடீரென்று ஒரு சோதனை வந்துடும். ஒரு பாவம் செஞ்ச கையோட ஒரு ஆக்சிடென்டோ அல்லது ஏதோ ஒரு தீமை வந்துவிடும். அப்ப அவர் நினைச்சு கொள்ள வேண்டும், அல்லாஹ் என் மீது கருணை காட்டி இருக்கிறான், நான் ஒரு பாவம் செஞ்ச உடனேயே அந்த பாவத்துக்கான ஒரு பிராயச்சித்தம் தேடக்கூடிய வகையில் ஒரு சோதனை அல்லாஹ் நீ தந்திருக்கான் என்றால் அவனை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அர்த்தமாகும். அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய வழியை அவன் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், மீண்டும் மீண்டும் பாவம் செய்வது அவனுக்கு இன்ட்ரெஸ்டாகவே மாறுகிறது. அந்த பாவத்தின் வாசல்கள் அவனுக்கு திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, யாரும் அவனை கேட்பதில்லை, பார்ப்பதில்லை. ரகசியமான அடிப்படையில் எல்லா வகையிலும் அந்த பாவத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனை பிடித்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தமாகும். மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பாவம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் நிறைய அள்ளி கொடுப்பான், அவனுக்கு வருத்தம் பெறாது. சிலர் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ்வை நோன்பு பிடிக்கிறோம், இறைவனோடே கடந்து மன்றாடுகிறோம், அப்படியானவங்களுக்கு நிறைய நோய் வரும், நிறைய கஷ்டம் வரும், சோதனைகள் வரும். அதே நேரத்தில் தொழுகை இல்ல, எந்த இஸ்லாமிய வரம்புகளையும் சரியா கொண்டு வாழாதவன் மகிழ்ச்சி அளிப்பான், அவனுக்கு அல்லாஹ் நிறைய அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? அவரை அல்லாஹ் பிடிப்பதற்காக கொடுக்கிறான் என்பது அர்த்தமாகும். இது குர்ஆனிய சிந்தனை, அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி இது. எனவேதான் பாவங்கள் குறித்து ஒரு மனிதன் இந்த அடிப்படை உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளையில ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிகளாரை 2 வானவர்கள் ஒரு நகரத்துக்கு எடுத்து சென்றார்கள், சொர்க்கத்திலே உள்ள ஒரு நகரம். அந்த நகரத்தை அல்லாஹ் எப்படி வடிவமைத்திருக்கிறான் என்றால் தங்கமும் வெள்ளியும், இந்த 2 பொருட்களாலும் தான் அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த நகரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்திலே சில மக்களை ரசூலுல்லாஹ் காண்கிறார்கள். அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட உடம்புல அறவாசி வசீகரமான தோற்றம், பார்ப்பதற்கு கண்கள் மிகவும் கவர்ச்சி படக்கூடிய அடிப்படையான தோற்றம் இருக்குது. அவங்களோட உடம்புல அறவாசி ஒரு நரகவாசியுடைய தோற்றம் போன்று காட்சியளி, பார்க்க முடியாத அளவுக்கு விகாரமான தோற்றம். உதாரணமாக இடுப்புக்கு மேலே அழகா இருக்கு, இடுப்புக்கு கீழே மிக கோரமான தோற்றமாக இருக்கிறது. உடனே ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 வானவர்களும் அந்த மக்களை பார்த்து ஒரு நதியை சுட்டி காண்பித்து அந்த நதிக்குள் நீங்கள் முங்கிவிட்டு வெளியே வாருங்கள் என்று அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த நதியில் நுழைந்து அவர்கள் அங்கே தாண்டு வெளியே வருகிறார்கள். வந்த உடனேயே அந்த மோசமாக அருவருப்பாக பார்க்கவே முடியாத அளவுக்கு சிதைந்து போன அந்த உடலிலே இருந்த அந்த பகுதி
அழகான வடிவமாக மாறிவிடுகிறது. பிறகு ரசூலுல்லாஹ் அண்ணாந்து பார்க்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய கோட்டை இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது ஹாதா மன்சிலுக, இதுதான் உங்களோட வீடு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த வீட்டுக்கு நான் நுழையலாமா? அந்த வானவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. மௌத்தானத்துக்கு பின்னால மறுமை நாளையில் தான் இதுக்கு நுழையலாம் என்ற அனுமதி ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஆசையோடு அந்த விஷயத்தை கேட்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸை நாங்க குர்ஆனில ஜன்னாத்து அதினின், அதின் என்ற சொர்க்கம் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த சொர்க்கம்தான் இந்த சொர்க்கமாகும். தங்கம் வெள்ளியால் உருவாக்கப்பட்ட அந்த சொர்க்கம். இப்ப இங்கே உடலிலே அரைவாசி அழகான தோற்றமும் அரைவாசி மோசமான அடிப்படை இருந்தவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது? அந்த நதிக்குள் மூழ்கி வருவதற்கு. இத உலமாக்கள் வழக்கப்படுத்தக்குள்ள சொல்றாங்க, இவர்கள் யார் என்றால் நன்மையால் கதித்தவர்கள். நன்மையால் 60 வீதம் நன்மை, 40 வீதம் தீமை. அதனால் இவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வின் கருணையின் மூலமாக அரைவாசியை தாண்டி விட்டார்கள் இல்லையா? அதனால் அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் அவர்களை மன்னித்து அவர்களை நல்ல மக்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்தினான். அதே நேரத்தில் யாருடைய பாவம் அரைவாசிக்கு விட மேலதிகமாக இருக்கிறதோ, பாவம் 60 வீதம் நன்மை 40 வீதம் என்றால் இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்பதை அந்த செய்தியை ஆய்வு செய்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் செய்த பாவத்தின் அடையாளத்தை அல்லாஹ் நமது உடம்பிலே நாளை மறுமையில் காண்பிப்பான் என்றால் பாவம் எவ்வளவு கொடுமையான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை இதை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் பாவம் என்ற இந்த பகுதியை விட்டும் முழுமையாக நாங்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல எங்களுடைய நன்மைகள் அது மிக பெரும் வானத்தை தொடும் அளவுக்கு மலையாக நாம் சேமித்து வைத்திருந்தாலும் அந்த பாவத்தை கூட பஞ்சாக மாற்றிவிடும், அழித்துவிடும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, நாளை மறுமை சில மக்கள் எனக்கு தெரியும். அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற திஹாமா என்ற அந்த மலை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள். திஹாமா என்பது ஒரு தொடர் மலை தொடர் ஒன்று, பெரும் அளவுக்குரிய ஒரு மலை. அந்த மலை போன்று நன்மைகளை பெரும் அளவுக்கு சேமித்து வைத்து வருவார்கள். ஆனால் அந்த நன்மைகள் முழுக்க அழிக்கப்பட்டிருக்கும். நன்மைகளை இல்லாத நிலை அவளுக்கு ஏற்பட்டிருக்கும். இவங்க யார் என்றால் ரசூலுல்லாஹ் கேட்காங்க, சஹாபாக்கு, யார் இவர்கள்? இவ்வளவு நன்மை செய்தோம், அவங்க தொழுகையை விட மாட்டாங்க, ஜகாத்தை விட மாட்டாங்க, ஹஜ்ஜை விட மாட்டாங்க, எல்லா நன்மையும் செஞ்சிருக்காங்க. அதுதான் அந்த மலையாக அந்த நன்மைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவ்வளவும் அப்படியே காற்றில் பறக்கின்ற பஞ்சாக மாறிவிடும். யார் இவர்கள் என்று கேட்ட நேரத்தில இவர்கள் நல்ல மனிதர்கள் தான் இருந்தாலும் இவர்கள் இதா ஹலவ் தனிமையில் சென்று விட்டால் பாவத்தை அவர்கள் எல்லை மீறி செய்து விடுவார்கள். அல்லாஹ் தனிமையில் இருந்தால் யாரும் பார்க்கல என்ற அடிப்படையில் பாவத்தில் ஈடுபட்டுருவாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு பேணுதலோடு வாழக்கூடிய மக்கள் போன்று அவங்க இருப்பாங்க. தனிமை என்று வந்துவிட்டால் அந்த பாவங்களில் அவர்கள் எல்லை மீறி நடக்கக்கூடிய நிலை உருவாகிவிடும். இவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் முழுவதுமாக மறுமையில் அழித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவம் குறித்த மிகப்பெரும் எச்சரிக்கையோடு நாம் இருப்போம். நாளாந்தம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் அல்லாஹ்விடத்திலே பெருமானம் உள்ள நன்மைகளாக மாற வேண்டும். சில நேரங்களில் நமது மனைச்சி எங்களை ஆண்டு எங்களை மீறி சில நேரம் நாங்கள் தவறு செய்தால் உடனடியாக அந்த தவறிலே இருந்து அந்த தப்பில் இருந்து எங்களை நாங்கள் மீட்டி பாவ மன்னிப்பு தேடி அவைகளை நன்மைகளாக மாற்றக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கம் எங்களுக்கு ஒரு நிலையான சொர்க்கமாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத்.